வார்த்தையை நாம் தியானிப்போம். மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறது. ஆகையால் தேவ ஜனமே, நம்முடைய சரீரத்துக்கு 3 வேளை நாம் ஆகாரம் என்ன செய்கிறோம், கொடுக்கிறோம். அதே போல நமக்கு ஒரு ஆவி இருக்கிறது, ஆத்துமா இருக்கிறது. இந்த ஆவி மனிதனுக்கும் ஆத்துமா மனிதனுக்கும் அன்றாடம் நாம் கர்த்தருடைய வார்த்தை ஆகாரமாக என்ன செய்ய வேண்டும், கொடுக்க வேண்டும். எந்த பிள்ளைகள் ஞானமாக ஆவி மனிதனுக்கும் ஆத்துமா மனிதனுக்கும் இந்த கர்த்தருடைய வார்த்தையை ஆகாரமாய் கொடுக்கிறார்களோ, அவர்களுடைய ஆவி மனிதன் ஆத்துமா மனிதன் ஊனம் இல்லாமல் பூஷ்டியாக என்ன செய்வான், இருப்பான். வார்த்தைக்குள்ளே கடந்து போவோம். தேவ செய்தியினுடைய தலைப்பு, நீங்கள் சொன்னபடியே நடக்கும். நீங்கள் சொன்னபடியே நடக்கும். நீங்கள் சொன்னபடியே நடக்கும் என்று நம்முடைய பரிசுத்த வேதாகமம் என்ன செய்கிறது, சொல்லுகிறது. மார்க்கு எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 11வது அதிகாரம் 22வது வசனத்தை வேகமாக நம்ம எல்லோரும் எடுத்துக்கொள்வோம். மார்க்கு புஸ்தகம் 11வது அதிகாரம் 22வது வசனம். மார்க்கு 11:23. எவனாகிலும் இந்த மலையை பார்த்து நீ பெயர்ந்து சமுத்திரத்திலே தள்ளுண்டு போ என்று சொல்லி தான் சொன்னபடியே நடக்கும் என்று தன் இருதயத்தில் சந்தேகப்படாமல் விசுவாசித்தால் அவன் சொன்னபடியே ஆகும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். எவனாகிலும் இந்த மலையை பார்த்து நீ பெயர்ந்து சமுத்திரத்திலே தள்ளுண்டு போ என்று சொல்லி தான் சொன்னபடியே நடக்கும் என்று தன் இருதயத்தில் சந்தேகப்படாமல் விசுவாசித்தார், அவர் சொன்னபடியே ஆகும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். கவனிங்கள் எல்லோரும். மார்க்கு புஸ்தகம் 11வது அதிகாரம் 23வது வசனத்தை, எவனாகிலும், எவனாகிலும்னா யாரா இருந்தாலும் சரி, எந்த கோத்தரத்தா இருந்தாலும் சரி, எந்த பின்னணியத்திலிருந்து வந்திருந்தாலும் சரி, இயேசுவை மாத்திரம் ஏற்றுக்கொண்டிருந்தா போதும். பாருங்க, பைபிள்ல யூதர் என்று கிரேக்கர் என்று வித்தியாசமே இல்லை. கர்த்தருடைய பிள்ளைகள் எல்லோரும் ஒன்று. எவனாகிலும் யாராயிருந்தாலும் சரி, மெய் தேவன் கர்த்தரை அறிந்து கர்த்தர் வார்த்தையாய் இருக்கிறார் என்பதை அறிந்து செயல்பட்டால் போதும். எவனாகிலும் இந்த மலையை பார்த்து, எந்த மலையை பார்த்து, இந்த மலையை பார்த்து. அப்படின்னா பாருங்க, முதலாவது கர்த்தர் எதை பார்க்க சொல்றாரு, மலையை பார்க்க சொல்லுகிறார். என்ன மலை? ஆரம்ப நாட்களிலே, நான் ரட்சிக்கப்பட்ட தொடக்க நாட்களிலே இந்த வசனங்களை எல்லாம் பார்க்கும் பொழுது மலையை பார்த்து என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். ஆகையால் மலைக்கு நேராக போய் என்ன செய்ய வேண்டுமா, பேச வேண்டும் போல. மலைக்கு நேராக பேசினால்தான் கர்த்தர் என்ன செய்வார், கேட்பார் என்று சில மலை இருக்கிற பகுதியெல்லாம் பார்த்து என்ன செய்திருக்கிறேன், பேசியிருக்கிறேன். அறியாமையினாலே. கவனியுங்கள். அப்படி என்றால் ஏதோ ஒரு மலையை பார்த்து ஆண்டவர் பேச சொல்லுகிறார் என்று என்ன செய்து விடாதீர்கள், நினைத்து விடாதீர்கள். மலை என்றால் உங்களுடைய என்னுடைய முன்னேற்றத்தை தடுக்கிற ஏதோ ஒரு பிரச்சனை. அல்லதுங்களா, உங்களுடைய முன்னேற்றத்தை தடுக்கிற ஏதோ ஒரு பிரச்சனை. எவனாகிலும் இந்த மலையை பார்த்து, கவனிங்க, எவனாகிலும் இந்த மலையை பார்த்து நீ பெயர்ந்து சமுத்திரத்தில் தள்ளுண்டு போ என்று சொல்லி தான் சொன்னபடி நடக்கும் என்று தன் இருதயத்தில் சந்தேகப்படாமல் விசுவாசித்தால் அவன் சொன்னபடியே ஆகும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். நீங்க நல்லா கவனித்தீர்கள் என்றால் இந்த ஒரு வசனத்தில் 4 குறிப்பு இருக்கிறது. எத்தனை குறிப்பு இருக்கிறது? 4 குறிப்பு. என்னென்ன குறிப்பு இருக்கிறது? வேகமாக பார்ப்போம். எவனாகிலும் மலையை பார்த்து, அப்படி என்றால் முதலாவது ஆண்டு என்ன செய்ய சொல்லுகிறார்? பார்க்க சொல்லுகிறார். இரண்டாவது என்ன சொல்லுகிறார்? சொன்னபடி, அப்படின்னா வாய் திறந்து சொல்ல சொல்லுகிறார்.
மூன்றாவது என்ன சொல்லுகிறார்? நீ சொன்னதை சந்தேகப்படாமல் என்ன செய், விசுவாசி என்று சொல்லுகிறார். நான்காவது என்ன சொல்லுகிறார்? சந்தேகப்படாமல் நீ சொன்னது அப்படியே வாழ்க்கையில் என்ன செய்யும், நடக்கும் என்று சொல்லுகிறார். கர்த்தருக்கு பிரியமான தேவஜனமே, நான் ஏற்கனவே சொன்னேன் அல்லவா, மலை அப்படி என்றால் ஏதோ இருக்கிற நேச்சரா பார்க்கிற மலை என்று நினைத்து விடாதீர்கள். உங்களுடைய முன்னேற்றத்தை, உங்களுடைய எதிர்காலத்தை, உங்களுடைய உயர்வை, உங்களுடைய மேன்மையை, உங்களுடைய வளர்ச்சியை தடுக்கிற பிசாசு கொண்டு வருகிற ஏதோ ஒரு தடை, ஏதோ ஒரு பிரச்சனை, அதை தான் இங்கே மார்க்கு மலை என்று சொல்லி இருக்கிறார். மலை என்று இங்கே எழுதியிருக்கிறதுனாலே கர்த்தருடைய பிள்ளைகள் நீங்கள் அதை எப்படி விளங்கிக் கொள்ள வேண்டும் என்றால், அது ஏதோ ஒரு தடை, ஏதோ ஒரு பிரச்சனை, ஏதோ ஒரு குழப்பம். அப்படி என்றால் இப்பொழுது உங்களுக்கு என்ன தடை இருக்கிறது, என்ன பிரச்சனை இருக்கிறது, என்ன போராட்டம் இருக்கிறது, அதை பார் என்று என்ன செய்கிறார் கர்த்தர் சொல்லுகிறார். பார்ப்பதில் இரண்டு விதம் இருக்கிறது. மாம்ச கண்களாலே பிரச்சனைகளை பார்க்கலாம், ஆவியின் கண்களாலும் பிரச்சனை என்ன செய்யலாம் பார்க்கலாம். கவனிங்கள், சில கர்த்தருடைய பிள்ளைகள் அவர்களுக்கு முன்பாக, அவருடைய வாழ்க்கைக்கு முன்பாக இருக்கிற அந்த பிரச்சனையை, அந்த தடையை, அந்த உபத்திரவத்தை மாம்ச கண்களாலே பார்க்கிறார்கள். மாம்ச கண்களாலே பார்த்து அதையே அப்படியே வாய் திறந்து சொல்லுகிறார்கள். அதையே என்ன செய்கிறார்கள், விசுவாசிக்கிறார்கள். இறுதியில் அதுவே அவர் வாழ்க்கையில் என்ன செய்து விடுகிறது, நடந்து விடுகிறது. ஆகையால் பார்ப்பதில் எத்தனை விதம் இருக்கிறது? ரெண்டு விதம். மாம்ச கண்களால் பார்க்கலாம், ஆவியின் கண்களால் பார்க்கலாம். விசுவாசம் இல்லாத பிள்ளைகள், தேவனுடைய வார்த்தையில் கட்டப்படாத பிள்ளைகள், கர்த்தருடைய வசனத்தில் கட்டப்படாத பிள்ளைகள், சத்தியத்தை அறியாத பிள்ளைகள், தேவனை குறித்த அறிவு ஞானம் இல்லாத பிள்ளைகளுக்குள் விசுவாசம் இருக்காது. அவர்களுக்குள் விசுவாசம் இல்லாததினாலே அவர்களுக்குள் எப்போதும் சந்தேகம், எப்போதும் குழப்பம், எப்போதும் போராட்டம். அப்படி இருக்கிற தருவாயில் அவர்கள் பாருங்கள், முன்பாக இருக்கிற பிரச்சனை என்ன செய்வார்கள், மாம்ச கண்களாலே பார்த்து இது பெரிய பிரச்சனையா இருக்கிறது, இது பெரிய தீமையா இருக்கிறது, இது பெரிய போராட்டமா இருக்கிறது, இது பெரிய குழப்பமா இருக்கிறது, இது பெரிய வியாதியா இருக்கிறது, இது தீராத வியாதியா இருக்கிறது, தீராத குழப்பமா இருக்கிறது, இது அடைக்கப்படாத கடனா இருக்கிறது, இது விட முடியாத பாவமா இருக்கிறது என்று மாம்ச கண்களாலே அவர்கள் பார்த்து நிதானித்து விடுகிறார்கள். அதையே வாய் திறந்து சொல்லுகிறார்கள், அதையே விசுவாசிக்கிறார்கள். அது அப்படியே நடந்து விடுகிறது. ஆனால் கர்த்தருக்கு பிரியமான தேவ ஜனமே, அப்படி செயல்படக்கூடாது என்றுதான் வேதம் சொல்லுகிறது. அப்படி என்றால் ரட்சிக்கப்பட்ட ஒரு பிள்ளை, ஞானமான ஒரு பிள்ளை, ஆவியின் கண்கள், மனக்கண்கள் திறக்கப்பட்ட கர்த்தருடைய பிள்ளைகள் இந்த மார்க்கு 11:23 இந்த வசனத்தை எப்படி எடுத்துக்கொள்ள வேண்டும், எப்படி அந்த வசனத்தை அணுக வேண்டும், எப்படி அந்த வசனத்தை கையாள வேண்டும் என்றால் கவனியுங்கள். இப்ப ரட்சிக்கப்பட்ட பிள்ளை, ஆவியின் கண்கள், மனக்கண்கள் திறக்கப்பட்ட பிள்ளை பார்த்தது பாருங்க, மலையை பார்க்குது, அதாவது அதோடைய முன்னேற்றத்தை தடுக்கிற அந்த பிரச்சனையை பார்க்குது, தடையை பார்க்குது. எந்த கண்களால் பார்க்கிறது? மாம்ச கண்களால் அல்ல. என்ன கண்களால்? ஆவியின் கண்களால். நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். நீங்கள் மாம்ச கண்களால் உங்கள் பிரச்சனையை, உங்களுடைய போராட்டத்தை, ஏதாவது ஒரு குழப்பத்தை நீங்கள் பார்த்து விட்டால், அதை பார்த்துவிட்டு நீங்கள் ஆண்டவரை பார்த்தால் ஆண்டவர் ரொம்ப சிறியவராக தெரிவார். அதை பார்த்துவிட்டு அவருடைய வசனத்தை பார்த்தால் வார்த்தை மிகவும் சிறியதாக தெரியும், பிரச்சனை பெருசாக தெரியும், போராட்டம் பெருசாக தெரியும். அதை நிறுத்திவிட்டு கர்த்தருடைய பிள்ளைகள் தங்களுடைய ஆவியின் கண்களாலே அந்த பிரச்சனைகளையும் உபத்திரவத்தையும், முன்னேற்றத்தை தடுக்கிற அந்த பிரச்சனையும் உபத்திரவத்தையும் பார்க்கும் பொழுது, கர்த்தரை பார்த்துவிட்டு, கர்த்தருடைய வார்த்தையை பார்த்துவிட்டு இவைகளை பார்க்கும் பொழுது, ஆவியின் கண்களால் பார்க்கும் பொழுது பாருங்க, மலை போல இருக்கிற பிரச்சனை கடுபோல தெரியும், மலை போல இருக்கிற உபத்திரவம் கடுபோல தெரியும், பெரிய பெரிய தடைகள் சாதாரணமா தெரியும்.
பெரிய பெரிய குழப்பங்கள் ஈஸியாக முடியும். பெரிய பெரிய தேவைகள் சுலபமாக சந்திக்கப்படும். விட முடியாத காரியங்கள் சுலபமாக விடுவதற்கு வழிகள் உண்டாகும். பார்ப்பதில் தான் வித்தியாசம், பார்ப்பதில் தான் எல்லாம் இருக்கிறது. ஆகையால் மாம்ச கண்களாலே பார்ப்பதை விட்டுவிட்டு ஆவியின் கண்களாலே என்ன செய்ய வேண்டும்? பார்க்க வேண்டும், பார்க்க வேண்டும், பார்க்க வேண்டும். முதலாவது பார்க்க வேண்டும். கர்த்தருக்கு பிரியமான தேவ ஜனமே, உன் முன்னேற்றத்தை, உன் வளர்ச்சியை தடுக்கிற தடை, அதை முதலாவது உன் ஆவியின் கண்களாலே பார். பின்பு கர்த்தருடைய வசனத்தை சொல்லு. உன் வாய் திறந்து அந்த பிரச்சனை நீங்கும்படி, அந்த தடை உடைந்து போகும்படி, அந்த மலை உடைந்து போகும்படி, அந்த போராட்டம் நீங்கும்படி, அந்த குழப்பம் நீங்கும்படி, அந்த வியாதி நீங்கும்படி, அந்த தரித்திரம் நீங்கும்படி கர்த்தருடைய வசனத்தை உன் வாய் திறந்து சொல்லு. சொன்னபடி முதலாவது கர்த்தர் சொல்லுகிறார் பார். இரண்டாவது சொல்லுகிறார் அதை பார்த்து என்ன செய்? பேசு. அதை பார்த்து பேசு. இன்னைக்கு பாருங்க கர்த்தருடைய பிள்ளைகள் பிரச்சனையை பார்த்து பேசாம, வசனத்தை சொல்லி பேசாம, பிரச்சனையை பார்த்து பேசுங்கள் என்று வேதம் சொல்லுகிறது. இன்றைக்கு அநேகர் எதை பேசுகிறார்கள்? அந்த பிரச்சனையே பேசுகிறார்கள். அந்த பிரச்சனையே பேசி 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 இப்பொழுது பிரச்சனை எப்படி ஆகிவிட்டது? மிகவும் பெரிதாகிவிட்டது. ஒருவேளை நீங்கள் யாராவது அப்படி நடந்திருப்பீர்கள் என்றால், ஞானம் இல்லாமல் அப்படி செய்திருப்பீர்கள் என்றால், உடனே அதை நிறுத்திவிட்டு அந்த பிரச்சனையை பேசுவதை, அந்த போராட்டத்தை பேசுவதை, அந்த குழப்பத்தை பேசுவதை, அந்த வியாதியை பேசுவதை நிறுத்திவிட்டு அதை பார்த்து பேச வேண்டும். கர்த்தருடைய வார்த்தையை கொண்டு அதை பார்த்து பேசும் பொழுது பேசிவிட்டு தன் இருதயத்தில் சந்தேகப்படாமல் என்ன செய்ய வேண்டும்? விசுவாசிக்க வேண்டும். இந்த தடை சீக்கிரமாக நீங்கிவிடும், இந்த குழப்பம் சீக்கிரமாக நீங்கிவிடும், இந்த குறைவு சீக்கிரமாக என்ன செய்துவிடும்? நீங்கிவிடும், இந்த பாவக்கிரியை சீக்கிரமாக நீங்கிவிடும் என்று சந்தேகப்படாமல் இருதயத்தில் விசுவாசிக்க வேண்டும். மூன்றாவது என்ன செய்ய வேண்டும்? சந்தேகப்படாமல் விசுவாசிக்க வேண்டும். சந்தேகப்படாமல். நன்றாக கவனித்துக் கொள்ளுங்கள். கர்த்தருக்கு பிரியமான தேவ ஜனமே, இருதயத்திலே, மனதிலே, நாவில் கர்த்தருடைய வார்த்தை இல்லை என்றால் சுலபமாக உள்ளே என்ன வந்துவிடும்? சந்தேகம் வந்துவிடும். சுலபமாக சந்தேகம் வந்துவிடும். அவர்களுக்குள் துளி அளவு கூட விசுவாசம் என்ன செய்யாது? இருக்காது. துளி அளவு கூட என்ன இருக்காது? விசுவாசம் இருக்காது. ஒருவேளை பாருங்க, ஆவியின் கண்களை பார்த்து விடலாம், கர்த்தருடைய வார்த்தையை சொல்லி வாய் திறந்து சொல்லிவிடலாம். ஆனால் மூன்றாவது என்ன செய்ய வேண்டும்? சந்தேகப்படாமல் விசுவாசிக்க வேண்டும். சந்தேகப்படாமல் விசுவாசிக்க வேண்டும் என்றால் அவன் உள்ளே வார்த்தைகள் தொடர்ந்து நிலைத்திருக்க வேண்டும். உள்ளே கர்த்தருடைய வார்த்தைகள் நிலைத்திருக்க வேண்டும் என்றால் என்ன செய்ய வேண்டும் என்றால், வேகமாக ரோமர் புஸ்தகம் 10வது அதிகாரம் 18வது வசனம் இப்படியாக என்ன செய்கிறது? சொல்லுகிறது. ரோமர் புஸ்தகம் 10வது அதிகாரம் 17வது வசனம். ரோமர் 10:17. ஆதலால் விசுவாசம் கேள்வியினாலே வரும், கேள்வி தேவனுடைய வசனத்தினாலே வரும். பாருங்க, எல்லாம் விசுவாசத்துக்குள் இருக்கிறது. ஏனென்றால் மார்க் 11:23 பாருங்கள், மார்க் சொல்லும் பொழுது தன் இருதயத்தில் சந்தேகப்படாமல். அப்படி எப்படி விசுவாசிக்கணுமா? விசுவாசிக்கிறது நிறுத்தப்படாது. எப்படி விசுவாசிக்கணும்? சந்தேகப்படாமல் விசுவாசிக்கணும். சந்தேகம் யாருடையது என்றால் பிசாசுடையது. பாருங்க, சந்தேகத்தை உள்ள கொண்டு வர, இது உனக்கு நடக்குமாக்கும், இது உனக்கு முடியுமாக்கும், இது உனக்கு நடக்காது, இது உனக்கு முடியாது, இது உனக்கு ஆகாது, இது உனக்கு கிடைக்காது, நீ நல்ல நிலைமை வரமாட்ட, இப்படி சந்தேகத்தை கொண்டு வருவான். அப்பொழுது அந்த பிள்ளைக்குள் வார்த்தை இருக்கும் பொழுது இந்த சந்தேகம் அவர்களை மேற்கொள்ளாது, விசுவாசம் வேலை செய்ய ஆரம்பிக்கும். அதெல்லாம் பாருங்கள், மார்க் 10:17. ஆதலால் விசுவாசம் கேள்வியினாலே வரும். சந்தேகம் அகல வேண்டும் என்றால், சந்தேகம் உங்களை விட்டு நீங்க வேண்டும் என்றால், உங்களுக்குள் விசுவாசம் கிரிய செய்ய வேண்டும் என்றால், வேலை செய்ய வேண்டும் என்றால், நீங்கள் கர்த்தருடைய வார்த்தையை தொடர்ந்து காது கொடுத்து என்ன செய்ய வேண்டும்? கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும். மற்ற வார்த்தைகளை கேட்பதிலே கவனத்தை செலுத்தாமல் கர்த்தருடைய வார்த்தையை கேட்பதிலே
நீங்கள் கவனம் செலுத்தும் பொழுது, கர்த்தருடைய வார்த்தை எந்த பிள்ளை கேட்டுக்கொண்டே இருக்கிறதோ, எவ்வளவு தூரம் கேட்டுக்கொண்டே இருக்கிறதோ, அந்த பிள்ளைக்குள் அவ்வளவு தூரம் விசுவாசம் என்ன செய்யும்? கிரியை செய்ய தொடங்கிவிடும். சந்தேகம் என்பது உள்ள வரவே வராது. முதலாவது பார், இரண்டாவது பேசு, மூன்றாவது சந்தேகப்படாமல் விசுவாசி. கர்த்தர் சொன்னபடி என்ன செய்யும்? நடக்கும். கர்த்தர் சொன்னபடி என்ன செய்யும்? முடியும். கர்த்தர் சொன்னபடி கிடைக்கும். கர்த்தர் சொன்னபடி ஆகும். கர்த்தர் சொன்னபடியே என்ன செய்வார்? உயர்த்துவார். கர்த்தர் சொன்னபடியே நான் ஆசீர்வாதமாய் இருப்பேன். கர்த்தர் சொன்னபடியே நான் வாழ்க்கையில் நல்ல நிலைமைக்கு வருவேன். என்ன செய்ய வேண்டும்? சந்தேகப்படாமல் விசுவாசிக்க வேண்டும். நான்காவது என்ன நடக்கும் என்றால், அவன் சொன்னபடியே ஆகும். அப்படின்னா நான்காவது, நீங்கள் சொன்னபடியே உங்களுக்கு நடக்க வேண்டும் என்றால், நீங்கள் முதலாவது உங்கள் பிரச்சனையை ஆவியின் கண்களால் என்ன செய்ய வேண்டும்? பார்த்து பழக வேண்டும். பார்த்து பழக, மாம்ச கண்களால் அல்ல கர்த்தருக்கு பிரியமான தேவ ஜனமே, ஆவியின் கண்களால் பார்க்க வேண்டும். இரண்டாவது, அந்த தடைகள், பிரச்சனைகள், உபத்திரவங்கள் நீங்குகிற கர்த்தருடைய வார்த்தையை தொடர்ந்து வாய் திறந்து சொல்ல வேண்டும், அதாவது பேச வேண்டும். மூன்றாவது, சந்தேகப்படாமல் விசுவாசித்துக் கொண்டே இருக்க வேண்டும். எப்படி? சந்தேகப்படாமல் விசுவாசித்துக் கொண்டே இருக்க வேண்டும். சந்தேகப்படாமல், இந்த மூன்றாவது குறிப்பு ரொம்ப ரொம்ப முக்கியம். சந்தேகப்படாமல், ஆவின் கண்களால் பார்த்து விடலாம், வாய் திறந்து கர்த்தருடைய வார்த்தையை சொல்லிவிடலாம், ஆனால் சந்தேகம் உள்ள வராமல் பார்த்து கொள்ள வேண்டும். விசுவாசத்தோடு செயல்பட வேண்டும். இந்த மூன்றாவது குறிப்பு மற்ற ரெண்டு குறிப்பை காட்டிலும் மிக 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 அவசியம் கர்த்தருக்கு பிரியமான தேவ ஜனமே. இதை மூன்றையும் செய்யும் பொழுது அந்த நான்காவது குறிப்பு அந்த எழுதிருக்கு பார்த்தீங்களா? ஆமா, மார்க் 11:23 கடைசி பாருங்களேன். அவர் சொன்னபடியே ஆகும். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். அப்படின்னா மலை என்ன செஞ்சிருச்சு? விலகி போய் விட்டது. மலை என்ன செய்து விட்டது? பிளந்து போய் விட்டது. தடைகள் ரெண்டாக பிளந்து போய் விட்டது. குழப்பங்கள் ரெண்டாக பிளந்து போய்விட்டது. பிரச்சனைகள் ரெண்டாக பிளந்து போய்விட்டது. பாவம் ரெண்டாக பிளந்து போய்விட்டது. பாருங்களேன், செங்கடல் எப்படி பிளந்ததா? யோர்தான் நதி எப்படி போனதா? பின்புறமா. எரிக்கோ மதில் எப்படி விழுந்ததா? உள்புறமா. புரிதவங்களுக்கு? ஆகையால் கர்த்தருடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம். கர்த்தருடைய பிள்ளைகளாய் இருப்பதனால் எல்லாம் முடிந்து விட்டது என்று நினைக்காதீர்கள். மார்க் 11:23 நன்றாக என்ன செய்ய வேண்டும்? ஒவ்வொரு நாளும் கவனிக்க வேண்டும், பார்க்க வேண்டும், பார்க்க வேண்டும். முன்னேற்றத்தை தடுக்கிற பிரச்சனைகள் இது என்று ஆவியின் கண்களை பார்க்க வேண்டும். மாம்ச கண்களில் பார்ப்பதை நிறுத்திவிட்டு பாருங்கள். தொடர்ந்து ஒரு சகோதரியை நான் சந்தித்துக் கொண்டு வருகிறேன். அவர்கள் என்ன செய்கிறார்கள்? பலவீனமாகவே பேசுகிறார்கள், அவிசுவாசமாகவே பேசிக்கொண்டே இருக்கிறார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்படி என்றால் ஒரு ஆவியின் கண்களிலே பார்க்கவில்லை. அவர்கள் மாம்ச கண்களாலே பார்த்து கொண்டே இருக்கிறார்கள். நாம் சொல்லுகிறோம், நீங்கள் மாம்ச கண்களால் பார்ப்பதை நிறுத்தி ஆவியின் கண்களால் பாருங்கள் என்றால் சொல்லுகிறோம். ஆனால் அதை அவர்களால் என்ன செய்ய முடியவில்லை? எடுத்துக்கொள்ள முடியவில்லை. ஆகிய கர்த்தருக்கு பிரியமான தேவ ஜனமே, மிகவும் நாம் சொல்லுகிற ஒரு காரியம், வலியுறுத்தி சொல்லுகிற காரியம், கர்த்தருடைய பிள்ளைகள் மாம்ச கண்களிலே பார்ப்பதை நிறுத்திவிட வேண்டும். ஏன்? மாம்ச கண்களில் பார்ப்பதுதான் உங்கள் வளர்ச்சியை தடுக்கிறது, உங்கள் முன்னேற்றத்தை தடுக்கிறது, உங்கள் உயர்வை தடுக்கிறது. ஆகையால் நீங்கள் ஆவியின் கண்களிலே எல்லாவற்றையும் பாருங்கள். இரண்டாவது, அவைகள் உடைத்து போகும்படி கர்த்தருடைய வார்த்தையை பேசுங்கள். மூன்றாவது, சந்தேகப்படாமல் விசுவாசித்துக் கொண்டே இருங்கள். நான்காவது, கர்த்தர் சொன்னபடியே உங்களுக்கு என்ன செய்துவிடும்? நடந்துவிடும். கர்த்தர் சொன்னபடியே உங்களுக்கு முடிந்துவிடும். கர்த்தர் சொன்னபடியே உங்களுக்கு ஆகிவிடும். கர்த்தர் சொன்னபடியே எல்லாம் வந்துவிடும். கர்த்தர் சொன்னபடியே சமாதானம் வந்துவிடும். கர்த்தர் சொன்னபடியே உயர்வு வந்துவிடும். கர்த்தர் சொன்னபடியே ஆசீர்வாதம் வந்துவிடும். கர்த்தர் சொன்னபடியே நன்மைகள் வந்துவிடும். கர்த்தருக்கு பிரியமான தேவ ஜனமே, சிறிது காலம், சிறிது மாதங்கள், சிறிது வருடங்கள் கழித்து நீங்கள் திரும்பி பார்க்கும் பொழுது உங்கள் வாழ்க்கை
வாழ்க்கையை நீங்கள் சிறிது காலம், சிறிது மாதம், சிறிது வருடம், அதாவது மார்க் 11:23 நீங்கள் சரியாக கடைபிடித்து ஆவியின் கண்களிலே பிரச்சனையை பார்த்து வாய் திறந்து கர்த்தருடைய வார்த்தையை சொல்லி சந்தேகப்படாமல் விசுவாசித்து இதை செய்தால் கர்த்தர் சொன்னபடியே உங்களுக்கு நடக்கும். சிறிது காலம் கழித்து உங்கள் வாழ்க்கையை நீங்கள் திருப்பி பார்ப்பீர்கள் என்றால் நீங்கள் வேகமாக என்ன செய்திருப்பீர்கள்? முன்னேறி இருப்பீர்கள், வேகமாக உயர்ந்திருப்பீர்கள், வேகமாக வளர்ச்சி அடைந்திருப்பீர்கள், வேகமாக நல்ல நிலைமைக்கு வந்திருப்பீர்கள். கர்த்தருக்கு பிரியமான தேவ ஜனமே, ஆகிய கர்த்தருக்கு பிரியமான தேவ ஜனமே, நீங்கள் வாய் திறந்து சொல்ல வேண்டும். நான் சந்தேகப்படாமல் என்ன செய்வேன்? கர்த்தரையும் கர்த்தருடைய வார்த்தையை விசுவாசிப்பேன். ஆகிய கர்த்தர் சொன்னபடியே வாழ்க்கையில் என்ன செய்யும்? நடக்கும். கர்த்தர் சொன்னபடியே என் தனிப்பட்ட வாழ்க்கையில் நடக்கும். கர்த்தர் சொன்னபடியே என் பிள்ளைகளுக்கு நடக்கும். கர்த்தர் சொன்னபடியே என் குடும்பத்தில் நடக்கும். கர்த்தர் சொன்னபடியே வீட்டின் காரியத்தில் நடக்கும். கர்த்தர் சொன்னபடியே எங்கள் எதிர்காலத்தில் நடக்கும். கர்த்தர் சொன்னபடியே என் வியாபாரத்தில் நடக்கும். கர்த்தர் சொன்னபடியே என் தொழிலில் நடக்கும். கர்த்தர் சொன்னபடியே என் வேலை ஸ்தலத்தில் நடக்கும். கர்த்தர் சொன்னபடியே எனக்கு எல்லாம் நடக்கும், எல்லாம் ஆகும் என்று நீங்கள் வாய் திறந்து என்ன செய்ய வேண்டும்? சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும், சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும். கர்த்தருக்கு பிரியமான தேவ ஜனமே, இதை நீங்கள் சரியாக செய்தால், சரியாக கடைபிடித்தால் வாழ்க்கையில் நீங்கள் உயர்வது, வளர்வது, பெருகுவது, செழிப்பது நிச்சயம். எந்த பிசாசும் உங்களுடைய உயர்வு, வளர்ச்சி, முன்னேற்றம், செழிப்பு, பெருக்கத்தை என்ன செய்ய முடியாது? தடுக்கவே முடியாது. நீங்கள் உயர்வீர்கள், பெருகுவீர்கள், வளருவீர்கள், முன்னேறுவீர்கள். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.